வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ரவா ஃபிர்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் கூடுதலாக விடும்போது ரவா ஃபிர்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து பாதி அளவு வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம காஞ்சி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டிருக்கு. இப்போ காஞ்ச திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்து கருக விடாம அதை பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கசந்துரும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்த இந்த நெய்யிலேயே நம்ம ரவாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ரவா எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யில் போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரவாவை கருக விடாம நல்லா பொன்னிறமா இந்த மாதிரி வறுத்துக்கங்க. இப்போ நம்ம ரவாவை நல்லா வறுத்தாச்சு. வறுத்த இந்த ரவால நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுல 3 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்த உடனேயே இதை கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா சில நேரம் இது கட்டி விட வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரவா ஃபிர்னியோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு ரவா ஃபிர்னி இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி விடாமல் இதை கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பால் பவுடர் சேர்த்து ரவா ஃபிர்னி பாயசம் செய்கிறதுனால இது கல்யாண வீட்டு சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு ரவையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து இதை கலந்து விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே இது கொஞ்சம் தளர்வாகும். இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க. பாயசம் ரொம்பவே திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போது வறுத்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ நமக்கு கல்யாண வீட்டு சுவையில் ரவா ஃபிர்னி பாயசம் நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.